குருஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா தசமி திதி. பொதுவாகவே தசமி அப்படிங்கிறது கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை புது தொழில் துவங்கிறதுக்கு அந்த திதியை பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திதி. அந்த திதியில நீங்க அற்புதமான ஒரு விஷயத்த இந்த மாதம் பண்ண போறீங்க. ஸோ அது என்ன விஷயம், மக்கள் அதை பயன்படுத்துறதால என்ன பலன் அப்படின்னு நீங்களே மக்களுக்கு சொல்லுங்க. அதை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த கொடுப்பினைகளை கடவுள் கொடுக்கலன்றது ஒரு பெரிய பாவம். அதே போல பூமி வாழ்க்கையில மனிதனா படைச்சிட்டு இந்த பூமி வாழ்க்கையில வாழறதுக்கான பொருளை தரலையே அப்படின்னு வரும்பொழுது அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. பணத்தை ஒரு இடத்துல வச்சிருந்தா அது வளராது. பணம் பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா அது மல்டிபிளா வரும். அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் பணத்தை கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அது மல்டிபிளா வர வைக்கிறது, இது எல்லாமே சந்திரனுடைய அனுகிரகம் தான். அப்படி பூரண சந்திரனுக்கும் பூரண மகாலட்சுமிக்கும் தொடர்பு உண்டு. அதனால்தான் இவள் பெயர் சந்திர சகோதரி. வாழ்க்கையில இப்ப நீங்க சொல்லியிருக்கிறது, குறிப்பா இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது, நான் செய்யற செயலுக்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்கல, நான் என்ன பண்ணாலும் தப்பாகுது, என்ன பேசினாலும் தப்பாகுது, எதிரி மட்டும்தான் என் வாழ்க்கை, எனக்கு நானே எதிரி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேரும் ஸோ அந்த பண கஷ்டம் இல்லாம சந்தோஷமா ஹாப்பியா வாழணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி 4 மணி நேரம் அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணா போதும், அவங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் இது. ஏன்னா யாராலையும் இந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சதீசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட பதிவுகள் எல்லாம் ரொம்ப உற்சாகமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமுமே நீங்க சொல்லக்கூடியது எல்லாம் ரொம்ப பயனுள்ள தகவலா மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி அவங்க லைஃபை மாத்திக்கணும்னு ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. குருஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா தசமி திதி. பொதுவாகவே தசமி அப்படிங்கிறது கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை புது தொழில் துவங்கிறதுக்கு அந்த திதியை பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திதி. அந்த திதியில நீங்க அற்புதமான ஒரு விஷயத்த இந்த மாதம் பண்ண போறீங்க. ஸோ அது என்ன விஷயம், மக்கள் அதை பயன்படுத்துறதால என்ன பலன் அப்படின்னு நீங்களே மக்களுக்கு சொல்லுங்களேன். பொதுவாமா விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது. இப்ப விதி என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்ஜென்ம ஊழ்வினை என்ன என்பதை எடுத்து காட்டக்கூடிய அமைப்பாக நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் இருக்கிறது. அதை வச்சுதான் நம்ம போன ஜென்மத்துல என்ன பண்ணினோம், நம் விதியின் கொடுப்பினை என்ன, இந்த ஜென்மத்துல அதன் மூலமா நம்ம என்ன எல்லாம் அனுபவிக்க இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி ஒரு விஷயம் நமக்கு விதியால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம போன ஜென்மத்துல பாபம் செய்ததனால்தான் அந்த விதி இந்த ஜென்மத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிரயாச்சித்தமாகத்தான் நம்ம என்ன பண்றோம்னா பரிகாரம் என்ற ஒரு விஷயத்தையே உருவாக்கி இருக்கிறோம். பரிகாரம் என்றால் வேற ஒண்ணும் கிடையாது, செய்த தவறின் பிரயாச்சித்தம். அந்த செய்த தவறினுடைய பிரயாச்சித்தம் நமக்கு தெரியணும்னா, செய்த தவறு என்ன என்பதை நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது மட்டும்தான் நாம என்ன கிரகப்பிடியில் இருக்கிறோம் என்பதை குருவின் மூலமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயமுமே நல்ல நேரம் இருக்கும் பொழுதுதான் நம்ம அதற்கான தேவை. ஒரு வழிபாடு ஒரு மனிதனுக்கு என்ன மாற்றி கொடுக்கும்னா, நீங்க என்ன தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த தேடலில் நிறைவடைந்த அனுபவம் உள்ள ஒரு நபரை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் பரிகார வெற்றி. அதனாலதான் தெய்வம் மனுஷ ரூபே. மனிதர்கள் இல்லாமல், மனிதர்களுடைய துணை இல்லாமல் தெய்வம் நம்மிடத்தில் பேசாது. அப்ப மனிதர்களை பயன்படுத்த தெரியாதவர்கள் இந்த பூமியில் கட்டாயமாக நன்றாக வாழ முடியாது. மனிதர்களிடத்திலிருந்து ஒதுங்கி இருப்பவர்கள் கட்டாயமா பூமியில என்ன பண்ண முடியாது, நன்மையாக இருக்க முடியாது என்பது மட்டும்தான் உண்மை. அப்போ இந்த விதியை அடியோடு முடக்கக்கூடிய கிரகங்கள்னு 3 கிரகங்கள் இருக்குது. யார் அப்படின்னா செவ்வாய், ராகு, கேது, சனி. இவங்கெல்லாம் விதியை முடக்கும் கிரகங்கள். அதாவது நம்ம வாழ்க்கையை இருட்டாக்கக்கூடியவங்க. இந்த கிரகங்களுடைய தொடர்பு நம்ம வாழ்க்கையில இருந்துடுச்சுனாலே நம் மனம், செயல் அனைத்தும் போராட்டமா மாறிடும். நம்மளால எதையுமே என்ன பண்ண முடியாதுன்னா எளிமையாக பெற முடியாது. இந்த உலகத்திலேயே கடுமையான போராட்டம் 2 விஷயம்தான். ஒண்ணு
உடம்ப அழகா படைச்சிட்டு அந்த உடம்புக்கு தேவையான உணர்ச்சிகளையும் அழகா படைச்சிட்டு அதை அனுபவிக்கிறதுக்கு தகுந்த கொடுப்பினைகளை கடவுள் கொடுக்கலன்றது ஒரு பெரிய பாவம். அதே போல பூமி வாழ்க்கையில மனிதனா படைச்சிட்டு இந்த பூமி வாழ்க்கையில வாழறதுக்கான பொருளை தரலையே அப்படின்னு வரும்பொழுது அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ உடலுக்கு தகுந்த முக்கியத்துவத்தை இல்லறம் பூர்த்தி செய்கிறது, வாழ்க்கைக்கு தகுந்த முக்கியத்துவத்தை நம்மளுடைய பொருளாதாரம் பூர்த்தி செய்கிறது. இரண்டுமே விதியினுடைய அடிப்படை தான். அதனாலதான் கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். விதிக்காரகன் சனியை வைத்து ஒருவனுடைய தொழிலை நம்மளால என்ன பண்ண முடியும்னா நிர்ணயம் பண்ண முடியும். இப்ப இந்த 4 பாப கிரகங்கள் வலுவோடு நம் ஜாதகத்தில் இருந்தால் நம் ஜாதகத்தில் இயல்பாகவே சந்திர பலம் குறைந்திருக்கும். இந்த சந்திர பலம் குறைஞ்ச யாருமே மகிழ்ச்சியாக வாழ முடியாது, பகை இல்லாம வாழ முடியாது, அழாம வாழ முடியாது, கடன் இல்லாம வாழ முடியாது, நோய் இல்லாம வாழ முடியாது. உறவுகள் சண்டையோட தான் வாழணும். உறவுகளோட வேண்டான்னு சொல்றோமோ அது எல்லாம் இந்த 4 கிரகத்தால ஏற்படும். வழக்கில்லாமல் வாழ முடியாது. இப்படி மனிதனுக்கு எது எல்லாம் பிரச்சனையோ அத்தனை பிரச்சனைகளையும் தரக்கூடியது இந்த 4 கிரகம். இந்த 4 கிரகத்தால வெற்றியை கொடுக்கிற சந்திரனை என்ன பண்றார் அப்படின்னா கெட்டு போயிடுறார். சந்திர பலம் கெட்டால் தைரியம் கெட்டதாக அர்த்தம். மனோபலம் கெட்டவன் பூமி வாழ்க்கையில் வாழ தகுதியற்றவன். அப்ப சந்திரனை தான் உடல்காரகன், மனோகாரகன். மனம் நல்லா இருந்தாதான் சாப்பிட முடியும். மனம் நல்லா இல்லாம நீங்க சாப்பிட சொல்லுங்க. அப்ப மனதுக்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்குல்ல, மனதிற்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பு இருக்குல்ல, அப்ப துன்பத்துக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்கா? இருக்கு. கஷ்டப்படுற நேரத்துல மனசு கஷ்டமா இருக்குன்னா மனசதான் மையப்படுத்தி சொல்றோம். அப்ப எல்லா துன்பமும் அனுபவிக்கிறது இந்த உடல், எல்லா வழிகளையும் அனுபவிக்கிறது இந்த உடல். இதெல்லாம் பூமி வாழ்க்கையில நோய்களுடைய வழியையும் அனுபவிக்கிறது இந்த உடல், இழப்பு தாங்க முடியலனாலும் அனுபவிக்கிறது இந்த உடல். ஆக மொத்த சந்திரன் தான் ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்ல. பணத்தை ஒரு இடத்துல வச்சிருந்தா அது வளராது, பணம் பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா அது மல்டிபிளா வரும். அப்போ இந்த இடத்துல மல்டிபிள் பணத்தை கொடுக்கறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அது மல்டிபிளா வர வைக்கிறது, இது எல்லாமே சந்திரனுடைய அனுகிரகம் தான். அப்படி பூரண சந்திரனுக்கும் பூரண மகாலட்சுமிக்கும் தொடர்பு உண்டு. அதனால்தான் இவள் பெயர் சந்திர சகோதரி. இந்த பூரண சந்திரனும் பூரணத்துவமான மகாலட்சுமிகளும் நான் சொன்ன இந்த 4 கிரகம் வலுத்திருந்தா வரமாட்டாங்க, நம்ம லைஃப்லயே இருக்க மாட்டாங்க. அப்ப நாம தான் பசி, பஞ்சம், பட்டினி, நோய், கடன், வழக்கு, எதிரி அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். இது அத்தனையும் நீங்கணும், நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு வழி வேணும். அதுக்கு சந்திரன் நல்லா இருக்கணும். இப்ப சந்திரன் நல்லா இருக்கணும்னா சந்திரன் நல்லா இருக்கிற நபர்களும் இந்த பூமியில இருக்காங்கல்ல. சந்திரன் நல்லா இருக்கிற நபர்கள் கிட்ட சில கேரக்டர் இருக்கிறதுனால தானே அது கிடைக்குது. அப்போ ஒருத்தர் சந்திரன் நல்லா இருந்தா என்ன கேரக்டர் இருக்கும்? இந்த 4 கிரகங்கள் நம்மோடு பயணித்தால் நம்ம கிட்ட என்ன கேரக்டர் இருக்கும்? சோ சந்திரன் நல்லா இருக்கிறவங்கள லட்சுமி கடாட்சம் உள்ள அதிபதினு சொல்றோம். இந்த 4 கிரகம் பிடிச்சிருக்கவங்கள தப்பான விஷயத்துல சொல்றோம். அப்ப நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தரித்திரர்கள் செல்வந்தர்கள். சோ தரித்திரர்களுடைய குணத்தை இந்த 4 கிரகத்தின் அடிப்படையிலும் செல்வந்தர்களுடைய அமைப்பை சந்திரனுடைய அடிப்படையிலும் சொல்லப்படுகிறது. அதனாலதான் சந்திரன் பூரணத்துவம் பெற்றால் அதற்கு பெயர் கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம்னு சொன்னாங்க. காரணம், சந்திரனுக்கு குரு பார்வை விழுந்துருச்சுனாலே பூரணத்துவமான சந்திரன். அப்ப அவங்களால என்ன பண்ண முடியும்னா சந்திர பலத்தால தன் வாழ்க்கையவே வெல்ல முடியும். அப்போ வாழ்க்கையில இப்ப நீங்க சொல்லி இருக்கிறது, குறிப்பா இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது, நான் செய்யற செயலுக்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்கல, நான் என்ன பண்ணாலும் தப்பாகுது, என்ன பேசினாலும் தப்பாகுது, எதிரி மட்டும்தான் என் வாழ்க்கை, எனக்கு நானே எதிரி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேரும் பொருளுக்கும் உறவுக்கும் வாழ்க்கைக்கும் கஷ்டப்பட்டு, நான் கஷ்டம்னு பட்டா என் மனசுல தோன்றது இறந்துடலாமா, இல்ல எங்கேயாவது ஓடிடலாமா, இல்ல ஏண்டா இந்த பிறப்புன்னு 10 மாலையை போட்டுக்கிட்டு முக்திக்கு போயிடலாமா, இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் விதி என்றால் என்ன, அதன் உருவாக்கம் என்ன, அதை சரி செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தா சந்திரன். அதனால தான் அந்த பழமொழிக்கு விதியை மதியால் வெல்லலாம். விதி சனி இறந்த காலம், மதி நிகழ்காலம். அப்ப நிகழ்காலத்துல மதி என்ற சந்திரனை பற்றி நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா விதியை வெல்லலாம்.
அதனாலதான் சந்திரன் பயணிக்கிறது 27 நட்சத்திரம் தான் அவருடைய பாதை. அதனாலதான் பரிகாரங்கள் சந்திரன் பயணிக்கிற நட்சத்திரங்களை வைத்து சொல்லப்படுகிறது. நட்சத்திரங்களை வைத்து திருவிழாக்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. நட்சத்திரங்களை வைத்து பண்டிகைகள் சொல்லப்படுகிறது. அப்படி அந்த பூரண சந்திரனுடைய அருள் என்ன, அவரை வசீகரிக்கிறது என்னன்றதை பத்தின ஒரு அற்புதமான வகுப்பு தான் இந்த 2 நாள் வகுப்பு. ஏப்ரல் 26, 27. வாழ்க்கையில தோர்த்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் வெற்றி அடைய அட்டன் செய்ய வேண்டிய வகுப்பு. என் மேல நம்பிக்கை இருந்து நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சமா மாற்றம் தெரியுதுன்றவங்க இந்த எளிமையான கட்டணத்தை சேர்ந்து வாழ்க்கையில உயர்வான இடத்தை பெறுவதற்கு 4 மணி நேரம் எனக்காக நீங்க டைம் கொடுத்தா போதும். அந்த 4 மணி நேரத்துல கட்டாயமா இதுதான் விதின்னு உங்களுக்கு சொல்லிடுவேன். அதை அட்டன் பண்ணிட்டு குரூப்ல கமெண்ட்ல இருந்து பதிவு பண்ணுவாங்க. என்னன்னா நம்மளுடைய சேனல்ல அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா. அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமா எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு துன்பம் இருக்கும், கஷ்டத்துல தான் இருப்பாங்க. கஷ்டம் இல்லாத மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னா பொருளாதார ரீதியா கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட வகுப்பு அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பண கஷ்டம், மன கஷ்டம், பணம் தான் ஒரு மனுஷனை எந்த நிலையில இருக்கான் அப்படிங்கிறத சொல்ல வைக்குது. ஸோ அந்த பண கஷ்டம் இல்லாம சந்தோஷமா ஹாப்பியா வாழணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி 4 மணி நேரம் அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணா போதும், அவங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் இது. ஏன்னா யாராலையும் இந்த அளவுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ 4 மணி நேரத்துல உங்க லைஃப் மாறுது அப்படின்னா நிச்சயமா அந்த 4 மணி நேரத்தை நம்ம ஒதுக்கி தான் பார்ப்போமே, நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத இந்த 4 ஹவர்ஸ்ல நம்ம கத்துக்க தான் போறோம். அதுவும் தசமி திதியில ஆரம்பிக்கக்கூடிய இந்த வகுப்புல நீங்க ஜாயின் பண்றதால வளர்ச்சி மட்டுமே உங்க லைஃப்ல நிச்சயமா நிலைச்சு நிற்கும். யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வகுப்பை ரொம்ப அழகா பயன்படுத்திக்கோங்க. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 27ஆம் தேதி 2 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த ஆன்லைன் வகுப்பு உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட வகுப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்த மக்களுக்கு பொக்கிஷமா எடுத்து கொடுக்குறீங்க. நிச்சயமா அவங்க பயன்படுத்திக்கணும். நல்ல வகுப்பு குருஜி, நல்ல பதிவு. நன்றி. நன்றிமா. வெற்றிவேல் முருகா. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தசமி திதியில, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திதியில, அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல நடத்தக்கூடிய இந்த வகுப்பை யாருமே தவற விட்டுறாதீங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்றைய தினத்திலிருந்து, இந்த பதிவை பார்க்குற இந்த நொடியிலிருந்தே மாறப்போகுது. நல்லது மட்டுமே உங்க எல்லாருக்கும் நடக்க போகுது. ஏப்ரல் மாதம் 26, 27 2 நாட்கள் 4லிருந்து 6 மணிக்குள் 2 மணி நேரம் ஜூம் மீட் வாயிலாக நடைபெற இருக்கிறது. கீழே தந்திருக்கிற எண்களுக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்தால் போதும். கட்டணத்திற்கு உட்பட்டது. உங்க லைஃபை எப்படி நீங்க மாத்தி அமைச்சுக்கிறது, எந்த பிரச்சனையில இருக்கீங்க, அதுல இருந்து எளிமையா எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் குருஜி இந்த வகுப்புல கத்துக் கொடுக்க இருக்காங்க.